தமிழக வெற்றி கழகத்தின் கொடிய இன்று அக்கட்சியோட தலைவர் விஜய் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதன் மூலமா நடிகராக இருந்த விஜய் முழு அரசியல்வாதியா உருவெடுத்திருக்காரு. கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி பேசிய விஜய் தோழர்களே எனும் வார்த்தையும் பயன்படுத்தினாரு. இதன் மூலம் இடதுசாரி அரசியலை முன்னெடுக்க போகிறாரா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. கோலிவுட் திரையுலகில் மாஸ் நடிகராக வலம் வந்த விஜய் கடந்த சில ஆண்டுகளா அரசியல் கதைக்களம் கொண்ட படத்தில் நடிச்சு வந்தாரு. அவர் அரசியலில் இறங்க போவதாகவும் எனவே தான் இது போன்ற கதைகளில் நடிக்கிறார்னு பேச்சுக்கள் எழுந்துச்சு. இதனை உறுதி செய்யும் விதமாக கடந்த பிப்ரவரி மாதம் அவர் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை தொடங்கினார். இது தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்புகளை ஏற்படுத்துச்சு. யாருடைய வாக்குகளை விஜய் குறிவைக்க போகிறாரு என்ற கேள்வியும் எழுந்தது. ஆனால் கட்சி தொடங்கி அவர் பொதுவெளியில் எதுவும் உரையாற்றல. அது மட்டும் இல்லாது கட்சியோட கொள்கைகள் என்ன, அரசியல் நிலைப்பாடு என்ன, யாருடன் கூட்டணி, தனித்து போட்டியா, மாநில அரசியலா, தேசிய அரசியலா என எதையுமே விஜய் வெளியிடல. ஆனால் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பேசிய சில விஷயங்களை வச்சு அவர் எந்த மாதிரியான அரசியல் களத்தில் பயணிக்க போறாருன்றதை ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. குறிப்பாக சமீபத்திய நிகழ்ச்சியில் நீட் குறித்தும் மாநில உரிமைகள் குறித்தும் பேசியிருந்தாரு. இது திராவிட கட்சிகளின் சித்தாந்தத்தை பிரதிபலிப்பதாக இருந்தது. மாநில உரிமைகளுக்காக நீண்ட நெடும் போராட்டங்களை திராவிட கட்சிகள் முன்னெடுத்திருக்கு. அப்படி இருக்கையில் அவர் திராவிட கட்சிகளின் பாதையில தான் பயணிக்க போறாரா அப்படின்ற கேள்வியும் எழுந்தது. அதே நேரம் இன்றைய கூட்டத்தில் தோழர்களே என்னும் வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. கடந்த பிப்ரவரியில் அறிக்கை வெளியிட்ட போது கட்சியினர் தங்களை தோழர்கள் என்று அழைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்லியிருந்தாரு. அதையே இன்றும் பிரதிபலிச்சிருக்காரு. தோழர் என்னும் வார்த்தை முதல்ல பயன்படுத்தியது பெரியாராக இருந்தாலும் இன்று இடதுசாரிகளின் அடையாளமாக மாறி போயிருக்கு. எனவே இடதுசாரி பாணி அரசியலை விஜய் கையில் எடுக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி பொதுவாகவே இளைஞர் பட்டாலும் பெரிய அளவுக்கு விஜயை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களோட வாக்குகளை விஜய் குறி வச்சு தாக்குதல் மூலமா ஏற்கனவே இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளோட நிலைமை ரொம்ப கஷ்டமாகும் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. இன்று நடந்திருப்பது கொடி அருமைகளாக தான். எப்படி இருக்கணும், அவர் எந்த பக்கம் பயணிக்க போறார் என்பதை இதை வச்சு தீர்மானித்திட முடியாது. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் அறிவிக்கப்படும் போது தான் அது தெளிவாக தெரியும்.